ஏங்க பித்தலாட்டம் பண்ணலாம், அதுக்குன்னு இப்படி இல்லாமா? இதுவே பூர்ணிமாவோ இல்ல நிக்சனோ ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா அவ்வளவுதான், நீங்க தான்ப்பா டிடிஎஃப் டாஸ்க்ல வின்னர், வச்சுக்கோங்க டிக்கெட் ஃபினாலே உங்களுக்கு தான், டைரக்டா நீங்க ஃபைனல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி டிக்கெட் ஃபினாலே கொடுத்து இந்த டாஸ்க முடிச்சு விட்டுருப்பாங்க. பட் விஷ்ணு ஜெயிச்சதுனாலேயே டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் எல்லாம் இன்னும் முடிக்கப்படல. மேபி நாளைக்கும் டிக்கெட் ஃபினாலே தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எபிசோட்ல நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. எல்லாத்தையும் அப்படியே ஒண்ணா கலந்து கட்டி ஒரே வீடியோல பார்த்தலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்க வந்து எல்லாரும் மறக்காம லைக் பண்றீங்க, அது ரொம்ப முக்கியம். எத்தனாவது லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். சோ இதை பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி இப்ப வீடியோக்குள்ள போறேன். முதல்ல எடுத்த உடனே நேத்து சம்பவங்கள்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. நேத்து விஷ்ணு ஜெயிச்சதையே பூர்ணிமாவால இந்த இடத்துல பொறுக்க முடியல. சம காண்ட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இதுல வேற இந்த இடத்துல விசித்ராவை புடிச்சு திட்டுறாங்க. நீங்க எதுக்காக தினேஷ்க்கு ஸ்டே கொடுத்தீங்க? அவனை கில் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அவனுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி சம காண்ட்ல இருக்காங்க. இத்தனைக்கு பூர்ணிமா கிட்ட 4 பாயிண்ட் இருக்கு, தினேஷ் கிட்ட 2 பாயிண்ட் தான் இருக்கு. அதுவே அவங்களுக்கு பொறுக்கல. விசித்ரா வந்து நான் மைண்ட் கேம் ஆடினேன், அடுத்த ரவுண்ட் வந்திருந்தாரு அப்படின்னா நான் கில் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல அவங்க வன்மத்தை கொட்டினாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் தினேஷ் விஷ்ணு இவங்க எல்லாம் உட்காந்து அவங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி அனலைஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் மறுநாள் சம்பவம், விசித்ரா இன்னைக்கு பங்கமா மாட்டினாங்க. அதான் உண்மை. காலையில வெசல் வாஷிங் பண்ண போல, அது விசித்ராவோட டியூட்டி போல. ரவீனா பொண்ணு போய் கூப்பிடுது, வாங்க மேம் வெசல் வாஷிங் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த இடத்துல விசித்ரா ரொம்ப சீரியஸா மாயா பூர்ணிமா கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. எல்லா வாட்டி நானே தான் வேலை பண்ணுமா, நீங்க எல்லாம் பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க கத்த, நீங்க எந்த வேலை மேம் பண்றீங்க, வெறும் சமைக்க மட்டும் தான் செய்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பனா நீ சம, நான் வெசல் வாஷ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, ஓகே நான் சமைச்சுக்கிறேன், நீங்க வந்து வாஷ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ரவீனா பொண்ணு கலாச்சு விட்டுருச்சு. இதனால இவங்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்த முடியல. வந்த உடனே இதை கழுவுறதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி வாய்க்கு வந்தபடி எல்லாரையும் திட்டாங்க. இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? தினேஷ் அங்க சும்மா தான் நின்னுட்டு இருந்தாப்ல. இத்தனைக்கு ரவீனாக்கு ஹெல்ப் தான் பண்ணாப்ல. அவர் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கவே இல்ல, ஆரம்பிச்சது ரவீனா தான். ஆனா வந்தாங்க பாத்திரத்தை கழுவும் போது இதெல்லாம் ஈஸியான வேலை, இது கூட இவங்களுக்கு பண்ண முடியல அப்படின்னா இவங்க எல்லாம் எதுக்காக இருக்காங்க? இவங்களே சும்மா இருந்தா கூட அந்த ஆள் தான் தூண்டி விட்டுட்டே இருப்பார் போல. இவர் கூட கொஞ்ச நேரம் கூட எங்களால இருக்க முடியல, எப்படி குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் இருப்பாங்க, இவரெல்லாம் இருக்கிறதுக்கு இல்லாமலே இருக்கலாம், அதாவது இவரெல்லாம் செத்துறலாங்கிற டோனுக்கு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் கூட நம்மளாலேயே இருக்க முடியல அப்படின்னா கட்டிக்கிட்டு வந்தவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க, நீ எல்லாம் வந்துருவே வந்துடாதமா அப்படிங்கிற மாதிரி ரச்சிதாக்கு வேற இவங்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் பாஸ் பண்றாங்க. இந்த அளவுக்கு ஒருத்தர் மேல பர்சனலா அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இந்த அளவுக்கு வன்மத்தை கக்குறாங்க. இதுல வேற மணி ரவினாலாம் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா வேலைக்கே ஆகாது. இந்த சின்ன வேலை கூட இதுங்க சோம்பேத்தனப்பட்டதுன்னா நாளைக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி எல்லாம் பெத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி பூமர் ஆண்டி மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இத்தனை நாள் இந்த விசித்ராவை அப்படியே ஒளிச்சு வச்சிருந்தாங்க போல, அங்கங்க லேசா காமிச்சிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாமே அப்படியே வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா தினேஷ் அமைதியா தான் இருந்தாரு. அவருக்கு சரியா எதுவும் கேட்கல, அதனால அமைதியா இருந்தாரு. விசித்ரா கம்முன்னு இருக்கலாம்ல, இவ்வளவு பேசிட்டு போகும்போது கூட யாரோ சொல்றது கேட்டெல்லாம் ஆடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தினேஷ குத்தி காமிக்க ரவீனா சொல்லுது, இதை நானே தான் கேட்டேன் அப்படின்ட்டு. ஆனா இவங்க கேட்கல. தினேஷ் காண்டாயிட்டாப்ல, எவ்வளவு நேரம் நீங்க பேசுனீங்க, நான் நினைச்சிருந்தேன் அப்படின்னா உங்களை கிழிச்சு தொங்க விட்டுருக்க முடியும், அமைதியா தானே நான் இருந்தேன், நீங்க எதுக்காக என்ன ஸ்டாம் பண்றீங்க, ஒழுங்கா கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி கத்தி அமுச்சு விட்டாப்ல. விசித்ராக்கு இங்கேயும் கோவம் தாங்கல, போயிட்டு அந்த சைடு மாயா பூர்ணிமா கிட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நான் வந்து உங்ககிட்ட பேசினாதான் இந்த ரவீனா பொண்ணு என்ன கூப்பிட்டு கூப்பிட்டு தொல்லை பண்றா, இது எல்லாத்தையும் பண்றது அந்த தினேஷ் தான் அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல வன்மத்தை கக்குறாங்க. திரும்பவும் உள்ள வந்து ரவீனாவை பிடிச்சி ஏறி ஏற இந்த இடத்துல மணி கேட்டாப்ல, உங்களுக்கும் ரவீனாக்கும் பிரச்சனை, நானும் தினேஷ் என்ன பண்ணோம், எஸ்பெஷலி நான் என்ன பண்ணேன், இந்த சின்ன விஷயத்துக்கு கல்யாணம் பண்றது என்ன, குழந்தை பெத்துக்கிறது என்ன, அதெல்லாம் நீங்க எதுக்கு பேசுறீங்க, உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி மணி இந்த இடத்துல நல்லா தான் கேட்டாப்ல. அதுக்கப்புறம் தான் விசித்ரா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாய் விட்டோமோ அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு போல. அதுக்கப்புறம் ரவீனா என்னென்னமோ சொல்லியிருக்கோம், இவங்க டக்குன்னு ஆமாமா நான் பண்ணதா சாரி அப்படிங்கிற மாதிரி அந்த டாபிக்கை முடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப கூட கன்வின்சிங் எல்லாம் சாரி கேட்கல, மாட்டி கூடாது அப்படிங்கிறதுக்காக பேச்சுக்கு ஒரு சாரியை கேட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் விஷ்ணு தினேஷ்க்கு எல்லாம் காண்டாகும். எஸ்பெஷலி விஷ்ணு எல்லாம் காண்டாயிடுவாரு. ஏமா கல்யாணம் பண்ணிக்கிறது புள்ள பெத்துக்கிறதெல்லாம் உன்னுடைய பர்சனல், அதெல்லாம் அவங்க சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது, அவங்க மட்டும் இந்த ஆரம்பத்துல எல்லாத்தையும் கத்துக்கிட்டே பண்ணாங்க, இல்ல இல்ல அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்காத, அவங்க தப்பு பண்றப்போ நாம சொன்னா அவங்க கேட்டுக்கணும், அவங்க சொல்றப்ப நம்ம கேட்டுக்கிறோம்ல, அதே மாதிரி நாம சொன்னாலும் அவங்க கேட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு இந்த இடத்துல சொல்றாப்ல. நாம எதிர்த்து கேட்டா மரியாதை இல்லாம பேசணும் அப்படிங்கிற மாதிரி நம்மள அட்டாக் பண்ணிடுறாங்க, அதுதான் பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷ்ணுவுமே இந்த இடத்துல சொல்றாப்ல. சோ இன்னைக்கு விசித்ரா வேலை செய்யாம மாட்டிக்கிட்டாங்க, எக்கச்சக்கமா வார்த்தையும் விட்டாங்க. எபிசோட்லயும் இது வந்துருச்சு. கண்டிப்பா நாளைக்கு கமல் சார் இதை கேட்கறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஆனா இந்த அளவுக்கு எல்லாம் ஒருத்தரை பர்சனலா டார்கெட் பண்ணி அடிக்க கூடாதுங்க. அவருடைய பர்சனல் லைஃப் அப்படிங்கிறது அவருக்கு மட்டும் தான் தெரியும், அதை இழுத்து வச்சு பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு. இதுக்கப்புறம் விசித்ராக்கும் விஷ்ணு கடையில ஒரு சின்ன ஃபன்னி மூமெண்ட் நடக்கும். விசித்ரா குக் பண்ணிட்டு இருப்பாங்க, மணி விஷ்ணு ரவீனா 3 பேர் அந்த உருளைக்கிழங்கு உரிப்பாங்க. அப்பதான் இந்த இடத்துல சீக்கிரமா உரிச்சு கொடுங்கடா, இது கூடவா பண்ணதுக்கு உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி கேட்க விஷ்ணு காண்டாயிடுவாப்ல, மேம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மேம் இருக்கு, கொஞ்சம் பொறுமையாதான் மேம் உரிப்பேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, சின்ன குழந்தை கூட இதை உரிச்சிருண்டா, 2 வயசு குழந்தை கூட இதை உரிக்கண்டா, இதுக்கெல்லாம் போயிட்டு எதுக்குடா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்க, எங்க மேம் 2 வயசு குழந்தை உருளைக்கிழங்கு உரிக்குமா, கூட்டிட்டு வாங்க உரிக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கலாச்சு விட்டாரு. விசித்ராவால பேச முடியல, ரவீனா மணிலாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க, செமையா மொக்க வாங்கினாங்க, அதான் உண்மை. இதுக்கப்புறம் தான் உள்ள உட்காந்து ரவீனா மணி விஷ்ணு தினேஷ் இவங்க எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் விசித்ரா
விசித்ரா வந்து இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணி தான் கேம் விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் போக ரவீனா சொல்லும், காலையிலேயே கூட அவங்க என்ன திட்டினதை விட உங்களை தான் அதிகமா திட்டினாங்க, அதுல கூட ஒரு வார்த்தை சொன்னாங்க, தயவு செய்து திரும்பி வந்துராதமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேமரா பார்த்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல தினேஷ் டக்குன்னு புடிச்சிட்டாப்ல. மணிக்கு புரியல. உடனே ரவீனா என்ன சொல்லுது அப்படின்னா, இதுக்குள்ள ஒரு உள்குத்து இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேத்துக்குமே புரிஞ்சிருச்சு. ஓ, அந்த அளவுக்கு பர்சனலா டார்கெட் பண்ணி எல்லாம் பேசுனாங்க அப்படின்னா கிழிச்சு தொங்க விட்டுருவோம் அப்படிங்கிற லெவலுக்கு தினேஷ் செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு. அதான் உண்மை. பட் 2-3 வாட்டி ரவீனா கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுவார், உண்மையிலே சொன்னாங்களா அப்படின்ட்டு. ரவீனா கிளியரா சொல்றோம், இந்த ஒரு வார்த்தை கேட்டுது, பட் எனக்கு கிளியரா தெரியல, இன்னொரு வாட்டி வேணா கேட்டு சொல்லுவா அப்படிங்கிற லெவலுக்கு கேட்கும். இல்ல வேணா விட்டுரு, அவங்க தான் இந்த மாதிரி எச்சத்தனமா பண்றாங்க அப்படின்னா நாம அந்த மாதிரி பண்ண தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி இவர் அடங்கிடுவாப்ல. விஷ்ணுக்குமே இதுல உடன்பாடு இருக்காது. ஏன்னா இந்த மாதிரி தான் பர்சனலா இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செம காண்ட்ல உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இந்த வாரம் நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, கமல் சார் கிட்ட கேட்கறேன் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணுவும் இறங்கி பேசிட்டாரு. அதான் இன்னைக்கு நடந்தது. ஆனா விசித்ரா மேல எல்லாருமே இன்னைக்கு காண்டாயிட்டாங்க. அந்த அளவுக்கு தான் அவங்க நடந்துகிட்டாங்க. இதுக்கு பேரெல்லாம் அந்த பக்கம் விசித்ரா மாயா பூர்ணிமா கூட படுத்துக்கிட்டு இந்த வாரம் யாரு வெளில போவாங்க, இந்த வாரம் அந்த சைடுல இருக்க பிரின்சிபல் எல்லாம் உங்க மேல கம்ப்ளைண்ட் எடுத்து வைப்பாரு, நீங்க எப்படி தப்பிக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதாவது நம்ம தினேஷ வந்து மூக்கு மேல கம்பளி பூச்சி முளைச்ச பிரின்சிபல் அப்படிங்கிற மாதிரி கலாகிறாங்க. அவர் ஒரு கெட்ட போட்டார் இல்லையா, அதை வச்சு மாயா பூர்ணிமா எல்லாம் உடனே கமல் சாருக்கு ஹிண்ட் கொடுக்கிற விதமா அடுத்த வாரம் அவர் இங்க இருக்க மாட்டாருங்க, பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இவங்க என்னமோ ஓட்டிங்ல அப்படியே நம்பர் 1 இடத்துல இருக்க மாதிரி இவங்களை காப்பாத்துறதுக்காக தான் போனா போதுன்னு இன்னைக்கு ரவீனா வெளில அமிச்சுதான் நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. சோ இதுக்கப்புறம் தான் பிக் பாஸ் அந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் ஆரம்பிச்சாப்ல. இதுக்கு முன்னாடியே ஒரு டாஸ்க் ஆரம்பிச்சிருப்பாரு. லைவ் அப்டேட் தெரியாதவங்களுக்கு இதை சொல்றேன். இதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் ஆரம்பிச்சிருப்பாரு. அது பாதியிலே ஸ்டக் ஆகி நின்றோம். மிஷினரிஸ் சரியா வேலை செய்யாது. அதனால ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இந்த டாஸ்க் ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுல நீங்க 2 டீமா பிரிஞ்சு 2 போர்ட்ல நீங்க கைய வச்சு நிக்கணும். இதுல முதல்ல வெளியில வரக்கூடிய 3 பேத்துக்கு ஒரு மதிப்பெண்ணுமே கிடையாது. அதுக்கு அடுத்து விடுற ஒருத்தருக்கும் ஒரு பாயிண்ட் ஏறிட்டே போகும். கடைசியா விடுறவருக்கு 5 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான டாஸ்க் வச்சிருப்பாப்ல. நான் கூட ஈஸி அப்படின்னு தான் நினைச்சேன். பட் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. பட் டீமா பிரிச்சு விளையாடுங்க அப்படின்னு சொன்னாரு இல்லையா, அதுலதான் எனக்கு விருப்பம் இல்ல. தனித்தனியா ஒரு ஹோல்டர் ஒரு பிளேட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கறத பாக்கிறதுக்குமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். பட் டீமா பிரிக்கும் போது இப்ப மட்டும் அழகா விசித்ரா வந்து விஷ்ணு கிட்ட சேரலாமா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல மேம், எங்க டீம்ல 4 பேர் இருக்காங்க, கிளம்புங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. சோ வேற வழி இல்ல, விசித்ரா, மாயா, பூர்ணிமா, நிக்சன் இவங்க 4 பேர் ஒரு டீம், மத்த 4 பேர் ஒரு டீம் அப்படின்னு சொல்லி அந்த ஹோல்டர்ஸ பிடிக்க ஆரம்பிப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த டாஸ்க் 6 மணி நேரம் நடந்திருக்கு. உண்மையிலேயே இந்த டாஸ்க் விளையாடின எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருந்தது. அதெல்லாம் இல்லன்னு சொல்ல முடியாது. இதுல பூர்ணிமா தான் நடுவுல வைத்து எறிஞ்சாங்க. ஏண்டா நீ எதுக்குடா இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி விஜய் பிடிச்சி ஏத்தாங்க. நீ டீமை மாத்தி போட்டுக்கலாம்ல, எங்களால எப்படி இதை பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இப்ப மட்டும் இவங்களுக்கு தினேஷ், மணி இவங்களோட உதவி எல்லாம் தேவைப்படுது. மத்த டாஸ்க் மைண்ட் கேம் எல்லாம் வந்தா மாயாவோட உதவி தேவை. இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு தான் புரியல. ஆனா வேற வழியில டாஸ்க கண்டினியூ பண்ணாங்க. முதல்ல இந்த இடத்துல நம்ம நிக்சன் அப்படியே லேசா ஏமாத்த பாத்துருப்பாப்ல. பிக் பாஸ் அப்படியே கண்டுபிடிச்சிட்டே, உனக்காக தானே இந்த டாஸ்கே வச்சோம், அதுலயும் இந்த மாதிரி சீட் பண்ணா அப்படின்னா அப்புறம் வெளில இருக்க இந்த யூடியூப் ரிவ்யூவர்ஸ் எல்லாம் அப்படியே குறும்படம் போட்டு எல்லாத்தையும் கிழிக்கிறானுங்கடா, நாங்களே உன்னை துரத்துறோம் போடா அப்படிங்கிற மாதிரி அவரே நிக்சனை கழுத்து மேல அடிச்சு வெளில துரத்திட்டாப்ல. பூர்ணிமாலாம் அலண்டாங்க, டே என்னடா நீ நடந்தாடா ஜெயிக்கணும் இந்த டாஸ்க்ல, இப்படி பண்ண நாங்க எப்படா பிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமாக்கு தான் பயம். அதுக்கு அடுத்து இந்த டாஸ்க் 3 மணி நேரத்துக்கு மேல போயிருக்கும். விசித்ராவால ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பிடிக்க முடியாது. இவங்க 3.5 மணி நேரம் பிடிச்சதே உண்மையிலே பெரிய விஷயம். டாஸ்க்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, அதுக்கு பாராட்டலாம். சோ விசித்ரா வந்ததுக்கு அப்புறம் மாயா பூர்ணிமா ஹோல்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு 4.5 மணி நேரத்துக்கு அப்புறம் பூர்ணிமாவால முடியாது, பூர்ணிமா விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் மாயா ஒரு 1/4 மணி நேரமா என்னமோ பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ மாயா 5ஆவதா விட்டதுனால அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடுல இருக்க 4 பேர் ஓரளவுக்கு பிடிச்சிருப்பாங்க. இதுல வந்து தினேஷ் விட்டுருப்பாப்ல முதல்ல. சரி ஓகே, எனக்கு 2 பாயிண்ட் வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அவரு விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் விஷ்ணு எனக்கு 3 பாயிண்ட் வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அவரும் விட்டாப்ல. கடைசியா மணி, ரவீனா வந்து ஒரு 1/2 மணி நேரம் நின்னு இருப்பாங்க. இதுல கடைசியில மணி நானே கிவ் அப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பாயிண்டோட வந்துருவாரு. ரவீனா 5 பாயிண்ட். சோ இந்த டாஸ்க் முடிஞ்சு எல்லாருக்குமான அந்த பாயிண்ட்ஸ் வந்துரும். விஷ்ணு 10 பாயிண்ட் வாங்கி முன்னாடி போயிட்டாப்ல. ரவீனா கிட்ட இப்போ ஒரு 7 பாயிண்ட் இருக்கு. மணி கிட்ட 6 பாயிண்ட் இருக்கு. தினேஷ் கிட்ட 4 பாயிண்ட் இருக்கு. இதே இந்த இடத்துல நிக்சன் ஜெயிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், டிக்கெட் ஃபினாலே நீ தாண்டா எடுத்துட்டு போடா அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பாங்க. பட் அவர் ஜெயிக்கல. சோ நாளைக்கு இன்னொரு டாஸ்க் வைப்பாங்க. வேற ஒரு பயங்கரமான டாஸ்க் வச்சு இதுக்கு வந்து 10 பாயிண்ட் இல்ல 20 பாயிண்ட், இதுல யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க தான் டிக்கெட் ஃபினாலே வின்னர் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டி நாளைக்கு ஒரு டாஸ்க் வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ என்ன ஆகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இந்த இடத்துல விஷ்ணு ஓரளவுக்கு நல்லாவே லீட் வந்துட்டாரு. இவர்கிட்ட 10 பாயிண்ட் இருக்கு. அந்த சைடு பூர்ணிமா கிட்டயும் நிக்சன் கிட்டயும் தான் 4 பாயிண்ட் இருக்கு. சோ அவங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் விஷ்ணுவை பீட் பண்ண முடியாது. விஷ்ணுவை பீட் பண்ணணும் அப்படின்னா ஒண்ணு மணியால முடியும், இல்லனா இந்த சைடு இருக்க ரவீனாவால முடியும். இவங்க 2 பேர்ல யார் ஜெயிச்சாலும் பிரச்சனை இல்ல. ரவீனா வேற இந்த வாரம் எவிக்ட் ஆக போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதனால அது என்ன அப்படின்னு தெரியல. சோ மணி ஜெயிச்சாலும் பிரச்சனை இல்ல. பட் புள்ளி கேங்ல இருந்து இதுக்கு மேல யாராலையும் டிடிஎஃப் டாஸ்க வின் பண்ண முடியாது. மேபி பிக் பாஸ் ஏதாவது புதுசா ஒரு உருட்டுனா வேணா ஜெயிக்கலாம். மேபி நாளைக்கு உருட்டுறாரா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். நாளைக்கு கமல் சார் எபிசோட் வேற. கமல் சார் ஏற்கனவே பேசுறதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப நாளைக்கு இந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் அப்படின்னு வச்சு ஒரு 3/4 மணி நேரத்தை ஓட்டிட்டாங்க அப்படின்னா கமல் சார் அதுக்கப்புறம் வாங்கப்பா எல்லாரும் உட்காருங்க, டிக்கெட் ஃபினாலே யார் வின் பண்ணா உங்களுக்கு ரொம்ப நல்லது சூப்பர் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அவர் பாட்டு
வீட்டுக்கு போயிடுவாப்ல. நாளைக்கு என்ன கூத்து நடக்க போதோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னைக்கு எபிசோட பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன? அத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், விஷ்ணு ஜெயிச்சாரு இல்லையா? அது ஜெயிச்சது இந்த இடத்துல மாயா பூர்ணிமாவால ஏத்துக்கவே முடியல. பூர்ணிமாலாம் நிக்சனை கழுவி ஊத்துறாங்க. டேய் ஏன்டா நிக்கல? நீ நின்னுதான் நம்ம ஜெயிச்சிருக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டு கழுவி ஊத்துறாங்க. நிக்சன் இந்த இடத்துல பிசிக்கல் டாஸ்க் வந்தா நான் செஞ்சிருவேன், கிழிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி நேத்துல இருந்து புலம்பிட்டு இருந்தாப்ல. இந்த மாதிரி மைண்ட் கேம்லாம் வந்தா வேலைக்கே ஆகாது. நான் பயங்கரமா டாஸ்க் வரும் அப்படின்னு நினைச்சேன். அப்படிலாம் வந்ததுன்னா நான் பயங்கரமா விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி வெறும் வாய்ஸ் அவடால் தான். டாஸ்க் வந்தது, முதல்ல கை வலிக்குது அப்படின்னு சொல்லி கை எடுத்ததே இவர் தான். இத்தனைக்கும் அங்க இருந்து 3 பொம்பளை பசங்க, இத்தனைக்கும் அங்க இருந்தது 3 லேடிஸ். அவங்க ஸ்ட்ராங்கா ஒரு 4 மணி நேரம் நிக்கிறாங்க. இவரை வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. வாய் மட்டும் தான் இருக்கு. சோ என்ன ஆகுது அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபபிலி இந்த இடத்துல விஷ்ணு ஜெயிக்கிறதுக்கு தான் அதிகமான சான்ஸ் இருக்கு. டிக்கெட் ஃபினாலேவே என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அது மட்டும் இல்லாம வீடியோ பார்த்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படியே போற போக்குல ஒரு லைக்கை போட்டு போனீங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனை லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. நான் அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, bye bye. Thank you guys.